சர்வனசர் ஆணைப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்க. வண்டி ஒருத்தர் சில நிறைய விஷயம் சொல்லணும் பாருங்க, கேட்டுங்க. என்னன்னாக்கா நம்மளுடைய இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகாசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. நடக்குது வந்து பாருங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் சார், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவும் பிள்ளையும் 2 பேருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளை 3 பேருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-25 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளை ஆசைப்பட்டதை நிறைய பேர் கேட்பாங்க. அப்பா எனக்கு இது வாங்கி கொடுப்பா, அது வாங்கி கொடுப்பான்னு கேட்பாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, அவன் ஆசைப்பட்டதை தயவுசெய்து வாங்கி கொடுங்க. அவன் என்ன உபயோகம் பண்ணுவானோ அது மட்டும் வாங்கி கொடுங்க. ஒன்றுமே இல்லை. 22-26 வயசாச்சு, தெரிஞ்ச நண்பர் தான் அவர். பையனுக்கு 2 வீலர் ஒன்று ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துட்டாப்புல. வாங்கி கொடுத்து செம்ம ஸ்பீடு போட்டு கீழே வந்து தலையில் அடிப்பட்டு ஆளுக்கு ஒன்றும் ஆகலை, கோமா ஸ்டேஜில் போயிட்டாரு பாருங்க, ஒரே புள்ள. அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க, பிள்ளைங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்க. இதுதான் தேவையான அடமுடிச்சா கூட பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்லா சொல்கிறேன் பாருங்க, அப்பா சொத்தில் வாங்கணும்னு ஆசையப்படாதீங்க. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படித்து பெரிய ஆளாகி உங்கள் ஆசையில் வந்து உன்னால் வாங்க முடியும், எதுவுமே செய்ய முடியும்னு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து பாருங்கள். உங்கள் ஆசை கொடுத்து அப்பா அம்மாவை நல்லா வந்து காப்பாற்றுங்க. பாருங்கள், வாழ்க்கையில் வந்து எதுவுமே நம்மளால் முடியாது வராது போவாதுன்ற வாழ்க்கை தேரக்கூடாதுங்க. எப்பவுமே ஏதோ இருந்தால் ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு அடுத்த ஸ்டெப்பு போனங்க. ஆண்டவன் ஒன்று சொல்லுவான், உன்னால் முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் முடியுன்ற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து போகிறோம், நல்லா இருப்போம். அருமையான வண்டி சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி அதிரடி விலை குறைப்பு, விலை கம்மியாக தரப்படலாமே அடிச்சு தூக்குங்க. நாளைக்கு வந்து விழாக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை வரைக்கும் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போகிறோம். நாங்கள் அதுக்கு ஓணுன்றவங்க அந்த 3 நாளை அடிச்சு மொத்த தும்சம் பண்ணி காலி பண்ணிட்டு போயினேக்கலாம், விடக்கூடாது. அருமையான வண்டி பாருங்கள். டஸ்டர் பாருங்கள், நேற்று தான் வந்தது வண்டி. 2014 ஒரே ஓனரு, 13-14 டிஸ்ட்ரிக்ட் சிங்கிள் ஓனரு சார். நம்ம யாருமே கொடுக்க முடியாத ரேட் தரோம் சார். நான் தர்ற கம்மியாக ஸ்கார்பியோ, எப்படியா நான் தர்ற கம்மியாக ஸ்கார்பியோ விலை கம்மியாக தர போகிறேன் பாருங்க. நிறைய வண்டி கம்மியாக தர போகிறேன், அடிச்சு தூக்க பார்க்கலாம். என்ன தெரில, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிற ஒரு விஷயம் நடந்தது, அதனால் எல்லாருக்கும் வேலை கம்மியாக தர போகிறேன். என்னான்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். பாருங்கள், 2013 சிங்கிள் ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபா 5-6 ரூபா போயினுக்குது நீங்கள் மார்க்கெட்டு. என்னை வந்து 4.25 சொன்னார். 4.25 கிடையாது, 4-6 ரூபா கிடையாது, 4.25 கிடையாது, 4 ரூபாயே கிடையாது. வெறும் 3,95,000 தர்றேங்க. 395க்கு யாருமே தர முடியாது. நான் தரேன். டஸ்டரு 13 சிங்கிள் ஓனரு, ஒரு 1,03,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. சூப்பராக வண்டி. அடுத்து பாருங்கள், 2012 மாடலு மகேந்திரா லோகனு. ஃபஸ்ட்டு 2,000 ரூபா போட்டிருந்தேன், அப்புறம் 2,25,000 போட்டிருந்தேன். 2 ரூபா சொல்லிடுறேன், 190 சுகுராக கொடுத்துருவேன். கேட்டவா, பணத்தை கண்ணில் காட்டு, நான் தர்றேன் உனக்கு. அடுத்து பாருங்கள், டாட்டா சும்மா பாருங்கள், 2008 மாடல் 9 ரிஸ்ட்டு, 1,65,000 தரேன். 1,85,000 சுகுராக கொடுத்துலாம் சார். யாருன்னா வேகன் கொடுக்க சொல்லுப்பாங்களா. 2006-8 ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட் 2027 பேப்பர் கரண்ட். எவ்வளோக்கிய வெறும் 1,05,000 நான் தர்றேங்க. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தேவர்கள். பாருங்கள், 1,05,000 தரேன். ரொம்ப குறைச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு 1,000 ரூபா போட்டிருந்தேன், அப்புறம் 1,35 ஆகினேன். வெறும் 1,05,000 குறைச்சிடாதீங்க. எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குது, ஏசி பக்கா ஒர்க்கிங்கு, 2027 பேப்பர் கரண்ட்டு. அடுத்து பாருங்கள், அதிரடி விலை குறைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈகோ ஒன்று சேர்ந்துது பாருங்கள் சார். இதே ஈகோ 2016-17 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 ரூபா 4,700 ரூபா விற்றுனுக்குது வண்டி. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டிங்கனாக்கா, கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 390 கேட்டாங்க, அப்புறம் 355 கேட்டாங்க, 350 கேட்டாங்க. கெட்டவாங்க வெறும் 3,20,000 சொல்லுவாங்க. 2,90,000 சுகுராக குத்தலாம் சார். என்னண்ணா போறியா? அடுத்து பாருங்கள்,
ஸ்கார்பியோ நான் தர்ற கம்மியா ஸ்கார்பியோ 2006 மாடலு 2009 ரிஜிஸ்டர் இருக்கு 2027 பேப்பர் கரண்ட்டு 2 ஓனர் ஏசி பக்கா ஒர்க்கிங்கு 4 டயர் புது டயரு சார் வண்டி நறுக்குன்னு இருக்கோம் இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்தோன்னா 3000 ரூபா 3.25 விற்கிறாங்க நான் தரேன் எவ்வளோக்கு 2000 ரூபாயா 2.25 2,10,000 2,05,000 ரூபாயா வெறும் 1,95,000 தரேங்க வெறும் 1,95,000 ஸ்கார்பியோ நல்ல வண்டி விட்டுறாதீங்க ஜம்முனதுமா சார் எத்தனை போ சார் எல்லாம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி சார் எல்லாத்துக்கும் சார் நல்லா ஜாலியாக இருக்கணும் சார் அதான் சார் சும்மா பணத்தை சேர்த்து வச்சு இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ செஞ்சேன் பெயிண்ட் அடிச்சு அத்தை பண்ணேன் இத்தை பண்ணேன் இருக்கிற பொருள் கம்மி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா சார் பணமே குறிக்கோளாக இருக்கிறது கூட சார் வந்தம்மா ஆசையாக பார்த்தாங்களா நம்மளுக்கும் வீட்டில் கார் இருக்கணும்னு ஆசைக்கிறாங்களா என் ஃபேமிலி கிட்ட போனோமா நல்லாயிருக்கும் ஒரு டூர் போட்டு ஜம்முட்டு இருக்கோம் வெறும் 1,95,000 நான் தரேன் சுகுரான் எடுத்தால் குறைச்சிடாதீங்க நான் கொடுக்குறது கம்மி ரேட் தான் தரப்போகிறேன் அடுத்து பாருங்கள் ரெனால்டு பல்ஸு 2012 13 ரெஸ்ட்டு 2,25,000 கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன் அடுத்து பாருங்கள் வெறும் 85 ரூபாய்க்கு ஜென்னு டீசல் வண்டி 2010 மாடல் 2 ஓனர் சேண்ட்ரோ பண்ணால் 1,10,000 சுகுராக குத்தலாம் சார் ஃபஸ்ட்டு 1,30,000 ஆகணும் 1,35,000 ஆகணும் 1,10,000 சுகுராக குத்துட்றேன் எத்தனை போ சார் நல்லா இருப்போம் அடுத்து பாருங்கள் i10 பாருங்கள் 2012 மாடல் 2 ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 1,95,000 சுகுராக குத்தலாம் சார் எத்தனை போ சார் ஒன்றும் இல்லை சார் நான் சொன்னதை யாருக்கிட்ட சொல்லிடாதீங்க ரகசியமாக வச்சுங்க காலையில் தூங்கி உக்காந்தேன் ஒரு ஃபோன் வந்துச்சு என்னடான்னு பார்த்தாக்கா ஏந்தவொடனே எங்கள் வீட்டுக்காரம்மா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஏங்க என்னங்க சாப்பிட்டீங்களாங்கன்னு சாப்பிட்ட மாடின்னேன் இவ்வளோ காலையில் அடிச்சிட்டேன் ஆமாம் அது அப்போ அதுக்கே தெரிந்து பொழுது அடிடே நம்ம இம்மானால 9 மணிக்கு 9 மணிக்கு போட்டுருந்தோம் உங்களுக்கு சாப்பாடு காலையில் ஏந்து சாப்பிட்றேன்னு எங்கள் அம்மா காலையில் ஏந்தாங்க தயிர் சாதம் வச்சு கொடுத்தாங்க கரெக்டாக 7 மணிலாம் ஏந்து 7:15 10 நாளாக ஓட்டை சாப்பாடை வீட்டு சாப்பாடை ஜம்முன்னு அவ்வளோ அதிகமாக சாப்பிட்டுக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா கையில் சாப்பிட்டு பாருங்கள் தனி சுகமே சாப்பிட்டு அதான் இந்த ஒரு சின்ன உதவி சொல்லுவாங்க இந்த நிறைய போர் நடக்குதுன்னு கேள்விப்பட்டீங்களா எங்கே திரும்ப அதிகமாக நடக்க சொல்லுங்க பார்க்கலாம் போர் நடக்கிற இடம் நம்ம வீடு தான் சரியா நம்ம வீட்டில் தான் போரே அதிகமாக நடக்கும் காலையிலேருந்து அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிற டே எழுந்துட்டியாடா டேய் ஏன்ட்டியா நோட்டு ஏடு பென்சில் ஏடு இத்தேடு அத்தேடு கிளம்பிட்டியாடு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரே போராட்டம் தான் வீட்டில் இருந்து ஐயோ குய்யோ சபா லபோ 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 கட்டிக்கிட்டு தான் ஒவ்வொரு வீட்டில் நடக்குது இது கரெக்டாக 5 மணிக்கு ஏற்றுக்குவாங்க ஏந்து 9 மணிக்கு கூட சாப்பாடு ரெடி ஆகாது எங்கள் அம்மா கரெக்டாக 7-7:15 வந்து 7 ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அவ்வளோ பக்கா பண்ணி என்னடா இதோடைய எங்கள் அம்மா கேட்டேம்மா என்னம்மா இம்மானால எங்கள் நம்ம பசங்க வீட்டில் இருந்தால் கூட 9 மணிக்கு பண்ணுறாங்கக்கா நீ சீக்கிரம் பண்ணிட்டேம்மாண்ணா அதுக்கு தனியாக சூட்சமே இருக்குதான் அதாவது நாளைக்கு என்ன தேவையோ இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணுமா இப்போ பாலியில் ஏந்தனாக்கா எங்கள் வீட்டுக்காரம்மா ஏந்தனா காலையில் இருந்தால் பசங்களை ரெடி பண்ணி அனுப்பணும் அத்தனை ஸ்கூல் நோட்டு எடுத்து வைக்கணும் அத்தை எடுக்கணும் காலையில் தூங்கி வந்தவொடனே என்ன சமையல் செய்யணும் நாளைக்கு காலையில் தான் யோசனை பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்காரம்மா ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க நைட்டே வந்து இந்த குழம்பு வைக்கணுமா இந்த ரசம் வைக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த குழம்பு வைக்கணுமா சொல்லிட்டு நைட்டே வந்து பார்த்துட்டு அந்த காய்க்கு தேவை என்னென்ன ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க காலையில் வந்து கடை பண்ணிடுவாங்க அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாளைக்கு என்ன தேவையோ அது இன்றைக்கே ஈவினிங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அதில் எங்கள் அம்மா வந்து இது பண்ணுதான் ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் எங்கள் வீட்டுக்கு நம்ம சொல்லிடாதீங்க ரகசியமாக வச்சுங்க யாரும் சொல்லிடாதீங்க ஏன்னா அப்படி இருக்குது காலம் இருக்குது அதனால் எங்கள் வீட்டுக்காரமாக சம விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட 12 பேர் காலையிலேருந்து இட்லி செய்யணும் ஒருத்தர் கேட்பாங்க ஒரு சாப்பாடு செய்யணும் ரொம்ப கஷ்டம்தான் அதை செய்து கரெக்டாக 7-7:30 மணிக்கெலாம் செஞ்சு சாப்பிட்டாக்கா கரெக்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயினேக்கலாம் 9 மணிக்கு கொடுத்து காலையில் வேஸ்ட்டாக தானே போகுது அது அதனால் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை ஒற்றுமையாக வாழ கற்றுங்க ஒற்றுமையாக இருக்கணும் ஏதாவது தெரியலையா தெரியாதவங்கள கேட்டு கற்றுக்கலாம் அவள் தான் பார்த்து
சுஜாதமாக நடந்துங்க. அடுத்து பாருங்கள் 14 மாடல் 2 ஓனர் 2,25,000 சுகுரா குத்தலாம் போடு பேஸ்ட்டா. விஸ்டா பாருங்கள் 2010 மாடல் 2 ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா வெறும் 1,20,000 குத்தலாம். குவாட்ரா ஜெட் இன்ஜினு 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. டாட்டா ஜஸ்ட்டு பாருங்கள் 2016 17 2 ஓனரு 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. 2,95,000 சுகுரா குத்தலாம். 16 17 டீசல் வண்டி 20 வரும் மைலேஜ். அடுத்து பாருங்கள் 2010 மாடல் 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் 1,10,000 1,05,000 குத்தலாம். சாண்ட்ரோ சார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 மாடலு 20 ரிஜிஸ்ட்ரு சிங்கிள் ஓனரு வண்டி வந்து ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் சார். இது நம்ம இருக்கிறத சொல்லி கொடுப்போம். ஒருத்தர் வந்து மீட்டரெல்லாம் நியூட்ரு பண்ணி போட்டு கொடுப்பாங்க. இந்த வண்டி பார்த்தோன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது. ஆனால் இன்ஜின் பக்காவாக இருக்குது. இன்ஜின் ரெடி பண்ணிடுறாங்க. சும்மா இது இருக்கிறத சொல்லி கொடுத்தா தான் நம்ம வியாபாரமாக பண்ண முடியாது. ஆனால் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா 3 லட்சம் ஓடிக்குதுன்னு காட்டுறாங்க. ஆனால் இதில் வந்து பக்காவாக இருக்குது இன்ஜின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த கஸ்டமர்கிட்ட சொன்னார். ஆனால் இவ்வளோ ஓடிக்குதுன்னு இருக்கிறத சொல்லி கொடுங்கண்ணான்னு சொன்னார். அதனால் வாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 5 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 4,90 சுகுரா குத்துருன்னு சொல்லிக்கிறாரு. பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து குத்துட்றேன். நல்லாயிருக்கும் ஸ்விஃப்ட் வீடி. அடுத்து பாருங்கள் 2014 மாடலு 2 ஓனரு i10 பாருங்கள். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 2,65,000 கேட்குறாங்க. 2,55 குத்தலாம். 14 15 ரிஜிஸ்ட்ரு. அடுத்து பாருங்கள் ஃபோர்டு ஃபிகோ 2012 மாடல் 2 ஓனரு ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்கு 1,85,000 கேட்குறாங்க. ஒரு 1,75,000 சுகுரா குத்தலாம். அஸ்பெக்ட் சூப்பராக வண்டி. 2012 11 12 ரிஜிஸ்ட்ரு 2 ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 2,30,000 கேட்குறாங்க. 2,20 2,10,000 சுகுரா குத்தலாம். நல்லாயிருக்கும். உண்டாய் வெர்னா பாருங்கள் 2008 9 ரிஜிஸ்ட்ரு 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு பொல்யூஷன் கரண்ட்டு 4 வீல் அலாய் வீல் 2 ஏர் பேக் இருக்குது. வண்டி நச்சுன்னு இருக்கும். கஸ்டமர் பார்த்தோன்னா 2,30,000 கேட்குறாங்க. 2,20,000 2,10,000 குத்தலாம். அருமையான வண்டி. ஏன்னா நேற்று வந்து 1,90,000 கேட்டாங்க. தரமாட்டுறாங்க. ஒரு 5 ரூபானா சேர்த்துடுறா. இன்றைக்கி யாருனா வந்தானாக்கா 5 10 மென்ன கொடுத்து வாங்கி கொடுத்துருவேன். 2010 மாடலு 2 ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும். 1,20,000 கேட்குறாங்க. 1,18,000 குத்துடலாம். கம்மியாக கொடுக்குற சேர்த்துமோ சார். அடுத்து பாருங்கள் ரெனால்டு டஸ்டர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 14 15 ரிஜிஸ்ட்ரு 2 ஓனரு. கஸ்டமர் பார்த்தோன்னாக்கா 4,15 கேட்டுக்கிருக்காரு. லாஸ்ட்டாக வந்து 4 ரூபாய் விற்று கொடுக்க சொன்னார். 3,95,000 சிங்கிள் ஓனரு 14 சிங்கிள் ஓனரு டஸ்டரு 3,95,000 சுகுரா குத்தலாம் சார். நம்ம கொடுக்குறதே கம்மியாக தான் சார். நம்ம பண்ணுறதே கஷ்டப்பட்டு வியாபாரம் தான். நேரடியாக வாங்க பேச்சை தரேன். நம்ம லோன் ஆச்சு நம்மகிட்ட கிடையாது. அதேமாதிரி ஜிபேவோ நான் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வரவங்க நேராக கேஷோ வாங்க. அட்வான்ஸும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு சிலர் அட்வான்ஸ் பண்ணுறானாங்க அந்த கஸ்டமர் நம்ம கொடுத்துட்டாக்கா அந்த அட்வான்ஸ் திருப்பி வாங்க முடியல. ஆனால் என்னன்னா இப்படி தான் கொடுக்குறது. ஏன்னா ஒரு சில பணம் வந்து ரெடி பண்ணி வரவங்க எடுத்து போயிட்டு டக்குன்னு எடுத்துன்னு போயிடுறாங்க. இல்லாத பட்டம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அட்வான்ஸ் பண்ணிட்டு போனால் அங்கே பணம் ரெடியாக போய் அந்த கஸ்டமர் கொடுத்துட்டு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வாங்க முடியல அவங்ககிட்ட. அதான் நான் அட்வான்ஸாக கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் சார். ஒன்று நல்லா புரிஞ்சு சார். ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் வராங்க. ஒருத்தர் 1,50,000 ரூபாய் வராங்க. உங்கள்கிட்ட ஒரு பணத்தை வாங்கினா நான் எதாவது ஒன்று எடுத்து கொடுத்துடலாம். எல்லாம் கஷ்டத்தை வந்த ஃபேமிலி சார். நம்மனா பணம் நான் கஷ்டப்பட்ட சம்பாதிச்சு வரேன். அந்த மரத்தில் உரிமை வந்து கொடுக்குறதுக்கு. ஆனால் ஒரு ரூபாயும் அந்த 1 ரூபாய் லாஸ் ஆனாலும் லாஸ் அவங்களுக்கு தான் சாரும். அதனால் நல்ல பொருளாக கொடுத்துட்டு போவோம் சார். விலை கம்மியாக கொடுத்துருப்பேன். என்னுடைய தாரக மந்திரம் ஒரே என்னதுன்னா எல்லார் வீட்லையும் கார் இருக்கணும் சார். ஒரு வீட்டில் செடி மரம் இருக்கிறது மாரி அது மாதிரி வீட்டில் கார் இருக்கணும். விலை கம்மியாக கொடுக்கணும் சார். அவ்வளோ. அடுத்து பாருங்கள் 2014 2013 14 ரிஜிஸ்ட்ரு 2 ஓனர் ஈயான்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 கேட்குறாங்க. ஒரு 2,20,000 சுகுரா குத்துடலாம். இந்த பொலிரா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 5 ரூபாய் 5,50 போட்டிருந்தேன். அப்புறம் 5,15 ஆக்கினேன். இப்போ வந்து 4,90,000 சொல்லி 4,75,000 சொல்லிக்கிறேன். கிட்ட வாங்க 4,000 ரூபாய் கூட ஆகிடும். 2012 13 ரிஜிஸ்ட்ரு 2 ஓனரு சூப்பராக வண்டி. வந்து பாருங்கள். நான் இதுக்கெலாம் போய்ட்டு இருந்தேன். திருச்சி போய்ட்டு வந்தோம். சூப்பராக சார். சார் தஞ்சாவூர் பெரிய கோயில் போய்ட்டு வந்தோம். அருமையான வண்டி சார். நல்லாயிருக்கும். விட்டுறாதீங்க. வேணுன்றது வந்து பார்த்து பணத்தை கண்ணு காமிக்க கொடுத்துட்றேன்.
எடுத்து பாருங்க. i20 பெட்ரோல் வண்டி நேற்று வச்சு வண்டி தனியாக நான் வீடியோலாம் போடுறேன். இது பாருங்க 2010-11 ரிஸ்ட்டு. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். உனக்கு எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை நானே கூட எடுத்து கொடுத்துட்றேன். இல்லை நீங்கள் எடுத்து போய் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து 3000 ரூபாய் கேட்டு லாஸ்ட்டாக வந்து 3 ரூபாய் கேட்டார். அப்புறம் பார்த்து 2,25,000 கேட்குறாரு. 250 ஃபைனலாக சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஒரு i10 விற்கிது இந்த ரேட்டுக்கு. இது வந்து பார்த்தா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, 2 ஏர் பேக் இருக்குது. வண்டி சூப்பராக நேற்றா வீட்டுக்கு எடுத்து போய்ட்டு வந்தேன். நல்லா இது வண்டி ஓட்டுறதுக்கு. 250 சொல்கிறாங்க. கிட்ட வாங்க, பணத்தை கல்லு காட்ட எடுத்து கொடுத்துட்றேன். நல்லா இருப்போம் சார், எண்ணம் போல் வாழ்க்கை. இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகாஸ். யார் கேட்டால் சொல்லுவாங்க. விரைவில் சீக்கிரமாக நம்ம கடையும் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னவோ சார், நம்மக்கிட்ட உங்கள்கிட்ட நிறைய பேசணும் இருந்தது சார். எனக்கு மனசில் ரொம்ப கவலைங்க நிறையா ஆகிப்போச்சு. இப்போ என்னடா பண்ணது தெரில. ஒரு பக்கம் கடையும் வந்து கட்டினே இருக்குது, அது ஒரு பக்கம். நம்ம என்ன ஒரு அகல கால வச்சிட்டோமான்னு ரொம்ப எனக்கு மெயின்டு தோணினே இருக்குது. எனக்கு என்ன மெயின்டு தோணினே இருக்குது. அதாவது என்னுடைய என்னன்னாக்கா, என் குணம் என்னன்னாக்கா, நாளைக்கு என்ன நடக்குன்னு 4 நாளைக்கு யோசனை பண்ணாரு. இன்றைக்கி என்ன நடக்கணும், நாளைக்கு யோசனை பண்ணி நடக்கிறாள். அந்தமாரி நாளாக கடை நேக்குது. கடை எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தா காரை போடணும். பணம் இருந்தால் கூட ஆளுங்க வந்து வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ள மழை பெஞ்சு தண்ணியை தேங்கிடும் பொழுது என்ன பண்ண தெரியல. ஆண்டவனு வேண்டிங்கிறேன். முருகா எப்படின்னா சொல்லிட்டு வாழ்க்கை இன்னும் மேலே வீட்டு முடக்கிட்டு முருகன்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னை ஒரு அழகாக ஆக்கிறது வந்து 2 பேர். ஒருத்தருனாக்கா என் கண்கண்ட தெய்வம் முருகர் ஒருத்தர், 2வது யார் நீங்கள் தான். அதனால் உங்கள் சப்போர்ட் நிறைய தேவை. உங்கள்கிட்ட காசு பணம் இல்லை, மனசார வார்த்தைனாவே இது போதுங்க. நீ நினச்ச மாரி நல்லா நிறைவேறணும், அந்த வார்த்தை சொன்னால் போதுங்க. இங்கே அந்த தைரியம் கொடுத்தா நான் மேலே வந்துடுவேன். அதுமாரி என்ன சொல்ல தெரியல, எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறது. ஆனால் வாழ்க்கையில் வந்து நல்லா புரிஞ்சுங்க. யாரும் ஒருத்தர் வந்து அலுப்பு சுலுப்பாக யாரும் வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வர முடியாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் பொழுது. அது வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ரிலீஃப் ஆகுமான்னு பார்க்குறேன். நேற்று பாருங்கள், ஜனங்க எல்லாம் காரு பார்க்கறதுக்கு வராங்க. இந்த மேலே இந்த வெயில் சரியான வெயில். ஒரு பச்சை கலர் தார் பாயாவது மேலே போட்டு நிற்க வைக்கல ஜனன்னு பார்க்குறேன். அது கூட என்ன போக முடியல. பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஜனமா. எங்கேருந்து லாங்கிலேருந்து வராங்க. தஞ்சாவூர், மதுரை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், எங்கெங்கேயோ வராங்க ஜனங்க. ஒரு அண்ணன் சேலத்துலேருந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 வீலர்லேயே வந்தாங்க. அம்மா சொல்ல பாருங்கள், வெயிலில் வந்து நான் பாருங்கள் அவங்க நிற்க வச்சு நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்றேங்க. என் கடையில் வந்து ஒரு கடை கட்டி விட்டு அதுக்கு வந்து எல்லோரும் தங்க வச்சு கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு உட்கார வச்சு அட்லீஸ்ட் ஒரு ஏசி போட்டு உட்கார செய்யலான்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்றேன். அடுத்த ஸ்டெப்புக்கு நவரவே முடியல. தெரியல, அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், போட்டு எல்லாம் செய்யலான்னு ஆசைப்பட்றேன். எனக்கு காரு வியாபாரன்றது வேறுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. நான் எப்படி அடிமட்டத்துலேருந்து வந்து இந்த அளவுக்கு நான் வந்தனோ, இனி எல்லாம் நல்லா வரணும்னு ஒரே ஆசை சார் எனக்கு. அதான் செய்யணுன்னு பார்க்குறேன். ஆண்டவன் நம்மளுக்கு வழி கொடுக்கல. அதனால் மனசார வேண்டுங்க, எல்லோரும் வேண்டுங்க. கண்டிப்பாக நல்லா நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை சார். நான் என்ன இருந்தாலும் சார், அதாவது சுவாகம் நிறையா இருந்தாலும் வெளிப்படையாக வந்து நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல பேண்ட்டு நீங்கள் தான் போட்டு கொடுத்தீங்க. இதுமாரி போடு, ஷூ போடு, எல்லாம் நீங்கள் சொல்லிட்டேன். அந்த கஷ்டத்தை தெரியப்படுறதால என்னையும் மீறி எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, வார்த்தை அந்த மாரி இருக்குது. அதனால் என் குறைங்களாம் சொல்கிறது உங்களை விட்டால் யாரும் எங்களுக்கு ஆள் கிடையாதுங்க. மனசார வார்த்தைங்க. சீக்கிரம் நல்லா ஆகிடணும்னு ஆசைப்பட்றேங்க. நான் ஏதோ நல்லா இருக்கும் சார். தெரியல சார், ஒரு 2-3 நாள் கடையும் நல்லா ஒரே கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறது வார்த்தையில் சொல்ல முடியல. இது மனசார் வேண்டும் சார். பேச முடியல சார்.